ஆக்சுவலா நீங்க ஒண்ணு சொன்னீங்க ஒரு இடத்துல நான் படிச்சேன். என் வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் அது என்னுடைய ஏஜ்க்கு எது கரெக்ட்டோ, அத செய்றது எனக்கு ஒண்ணும் தயக்கமே எப்போதுமே இருந்ததில்ல அப்படின்னு. நீங்க தொடர்ச்சியா ஒரு சக்சஸ்ஃபுல்லான சினிமா பெர்சனாலிட்டியா இருக்கறதுக்கு, இந்த ஒரு கேரக்டர்ல இந்த ஒரு அக்செப்டன்ஸ் முக்கிய காரணம்னு நெனைக்கிறீங்களா? நான் வளர்ந்த வீடும், வளர்ந்த சூழ்நிலையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாடகத்த பேஸ் பண்ணி இருக்கிற ஃபேமிலிங்கிறதுனால, உன்ன தேடி வர்ற கதாபாத்திரத்த சேலஞ்சிங்கா உன்ன விட யாரும் பண்ண முடியாதுங்கிற மாரி பண்ணிட்டு வந்துரு. ஓகே. அதுல உன் வயச பத்தியோ, உன்னுடைய அப்பியரன்ஸ பத்தியோ சிந்திக்காத. ஏன்னா, அ எப்பவும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அட்வான்ஸா பணமும் குடுத்து, உங்களுக்கு வந்து தங்குற வசதி, பயண வசதி எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே பண்ணி உங்களுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடும் குடுத்து, அதில நீங்க திட்டுனா கூட இன்னும் வேற இந்த ஹோட்டல் வேண்டாம், அந்த ஹோட்டல்னு அதையும் வாங்கி குடுத்து, உங்களுக்கு ஃபேமும் குடுக்குற ஒரே தொழில்ல சினிமா. இதில போய் நீங்க வந்து தேவையில்லாம ஒரு பந்தாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? தப்பில்ல அது. ஆ. மத்த எல்லா இடத்துலயும் டப்பால சோறு கட்டிக்கிட்டு போணும். ஆமா. இங்க தான் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பான். ஆ. பரீட்சை எழுதணும். ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டாந்து நிக்கணும். கியூல நிக்கணும். இது எதுவுமே இல்லாம ஒரு டைரக்டர் உன்ன பார்த்தா அவருடைய சிந்தனையில கொண்டு வந்து அவங்க கஷ்டப்பட்டு உன்ன நடிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு, நீ பண்ற பந்தாவரம் நாங்க வாங்கிக்கணுமா? ஆ. தப்பில்ல அது. ஸோ எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு இது ஒரு பிளஸ்டு அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகுறப்ப, நம்ம எந்த அளவு கரெக்ட்டா இருந்துக்கணும்னு புரிஞ்சிரும். கண்டிப்பா இட்ஸ் புரிஞ்சு பிளஸ்டு எங்க அம்மா ஆப்பர்ச்சுனிட்டி. இத ஃபீட் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஆ. நெனச்சுக்கோ மனசுல. இதுதான் நெனச்சுக்கோ. இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஐயோ! என்ன பணம் வாங்குறாங்க. அவங்களுக்காக போட்டி போட்டு ஆக்ஷன் வச்சு ஏலம் விட்டு அவங்கள வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. ஒரு வயது இருக்குல்ல உங்களுக்கு. ஆ. உனக்கு அந்த வயதையும் சொல்லலையே. நீ 90 வயசுலயே நடிக்கலாமே. ஆமா. லிமிட்லெஸ்ல இது. ஆ. ஸோ இந்த தொழில பத்தி நீ அவ்ளோ கிரேட்டா நெனைக்க வேண்டாமா? அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும்.